ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்லாம் தியான் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு மாசி பச்சாரோடையோட உங்களோட அப்படியே கொஞ்சம் பேச போகிறேன். என்ன பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அது எனக்கும் தெரியல. அப்படியே பேசுவோம், ஏதாவது கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். நானும் மதுரக்காரன் தான்டா. வீடியோ பார்க்கலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட தோட்டத்தில் மாசி பச்சை அறுவடை தான். உள்ள வெறும் கலையாக இருக்குது, பிடிங்கிட்டே வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி 2 களை எடுத்துட்டோம். இது வந்துட்டு நம்மளோட முதல் அறுவடை அப்படின்றதுனால புல்லு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ அறுத்து முடிச்சோடனே மறுபடியும் நம்ம இன்னொரு களை எடுக்கணும். இல்லை, இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பூடு செடின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அதனால தான் களை எடுத்த மக்கள் வந்து இதை மாசி பச்சை செடியை நினச்சி விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைனாலே சண்டே மேட்ச் டே அப்படின்னு ஒரு வருமானம் பண்ணுவோம். இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன்னா இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ப்ராக்டிஸ் மேட்ச் தான் வேறு. அதனால் இன்றைக்கி வந்து லீவ் போட்டாச்சு. அப்படின்னா வேலை நீ பிறந்துட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்ன வேலைகள் அப்படின்னு நான் சொல்கிறேன். காலையில் நம்ம மார்க்கெட் போயிட்டு வரதுக்கே நம்மளுக்கு 8:45 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சாப்பிடல. இந்த நம்மளோட செண்டுமல்லி தோட்டம் இருக்குல்ல, ஸோ இதை ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சணும். ஆனால் வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால 2 நாள்லேயே காஞ்சி போயிடுச்சு. இந்த தண்ணி பாய்ச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளோட இன்னொரு தோட்டத்துலேயும் நீ நம்மளுக்கு மொய். ஸோ அம்மா வந்து ஆடை பார்க்க போயிட்டாங்க. அதனால் அங்கேயும் நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு வேலை இருந்துச்சு. அதனால் அங்கே போய் ஒரு 11 மணி நேரம் தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்தில் வந்து களை வெட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து டீ வேலை வாங்கிட்டு இருந்தேன் ஒரு 12 மணிக்கு. ஸோ அந்த கேப்பில் ஒரு 2 குண்டை தண்ணி பாய்ச்சிட்டு மாசி பச்சை தோட்டம் தண்ணி பாய்ச்சிட்டு மறுபடியும் அங்கே நம்ம தோட்டத்துக்கு போயிட்டேன். நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு 3 மணி வரைக்கும் அங்கே தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா 3 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ இங்கே வந்துருக்கேன். இங்கே தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குது. ப்ளஸ் மாசி பச்சையை அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம். டிஷ்கால் இன்றைக்கி வந்து எத்தனை முடியாக இருக்க போகிறோம் அப்படின்னா தெரியல. டைம் கொஞ்சம் நிறையா இருக்குன்னு அதனால் சீக்கிரமே வந்துட்டோம். ஏன்னா காலையில் பனி ரொம்ப ஓவராக இருக்குது. இன்றைக்கி காலையிலலாம் பனி நம்மளை போட்டு சாவடிச்சிடுச்சு. அதனால் வெயில கூட தங்கிலாம் பனி தாங்க முடியாத அளவுக்கு பனி விழுந்துட்டுருக்கு. அதனால் நம்ம இப்போ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அறுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு காலையில் கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிக்கலாம். நம்மளோட பன்னீர் ரோஸ் வேறு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதுக்கும் எப்படியும் நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ 4 மணிக்கு நம்ம எல்லா வேலையும் முடித்தா தான் நம்ம வந்துட்டு இங்கே, அதாவது மாசி பச்சை வேலையை பூரா முடித்தாதான் நம்ம ஒரு 5-5:30 முஸ்லாம் டிப்போ மார்க்கெட்டுக்கு கிளம்ப முடியும். ஸோ அதனால தான் இந்த பிளானு. இது கொஞ்சம் இப்போ நெருக்கி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அறுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. புது நடவுனால கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதனால ரொம்ப லேட் ஆகுது. நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முடியாக அறுத்துருவேன். இப்போ வந்துட்டு அந்த ஸ்பீடு வரல. அந்த ஸ்பீடு வருது, அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக இருக்கிற அளவுக்கு கொலை வரலை. நம்ம வந்து 2 ஸ்பீட் ஆகிட்டோம். அதனால தான் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் உசிலம்பட்டி மார்க்கெட் நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் வந்து 100 ரூபா போச்சு. ஆனால் செண்டுமல்லி வந்து நம்மளுக்கு ஆப்பிடிச்சு வச்சு வெறும் 20 ரூபா தான் போயிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு அறுப்பு அறுத்துட்டோம், தலைப்பூவை அறுத்துட்டோம். மறுபடியும் இன்னும் 2-3 நாள் அறுக்க வேண்டியது வரேன். பார்க்கலாம். திங்கக்கிழமைலேருந்து கொஞ்சம் நாளாக விற்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படி தான் எல்லோரும் நட்டுருக்காங்க. அதை நினச்சிட்டேன். நான் மார்கழி ஸ்டார்ட் ஆகுது. முருகன் கோயிலுக்கு நிறையா மாலை போடுவாங்கன்னா அதனால் சேல்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். நானே நிறையா வாங்கிக்கிறேன். ஒரு 30-40 ரூபா விற்றா போதும்ல. 20 ரூபா 10 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம செலவு பண்ணது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்ட்ட செலவு பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்படி நம்ம கஷ்டத்தை போனோம்னா குழம்பிக்கிட்டே தான் இருக்குங்க. லைட்டாக பாலிடிக்ஸ் பார்த்துருமா இன்றைக்கி. அப்படி பார்க்கல. இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னா, இன்னிலேருந்து இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ் தான். ஸோ பாலிடிக்ஸ் பார்த்துக்கலாமா? நீ என்னடா பெரிய பாலிடிக்ஸ் புலி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம பெரிய பாலிடிக்ஸ் புலி இல்லை. நான் பாலிடிக்ஸு இப்போ எந்த அளவுக்கு போய்க்கிருக்கு, எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்றத
நம்ம போய் யூடியூப்பில் பார்த்தோம்னா ஒரு 100 பேர் 1000 பேர்லாம் சொல்ல தேவையில்ல. எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. 50 பேர் உட்காந்து பேசிக்கிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அப்படின்ட்டு நீங்களே யோசிங்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இந்த வாட்டி மெயினாக இருக்க போகிற 4 கட்சிகள் கூட்டணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறமா விஜயோட தாவிக்க கட்சி. ஸோ இந்த 4 கட்சி தான் இப்போதைக்கு இன்னைக்கு நிலமைப்படி 4 டீமாக இருக்குது. ஸோ 4 முனை போட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நிறையா பேர் நாம் தமிழர் கட்சியை சொல்ல மாட்டாங்க, 3 முனை போட்டி அப்படின்னு ஓட்டிட்டு போயிடுவாங்க. பட் ஆக்சுவலாக 4 முனை போட்டியில் தான் இருக்க போகுது இந்த தடவை எலெக்ஷனு இன்னைக்கு நிலைமைப்படி. ஸோ திமுக பார்த்தீங்கன்னா அவங்க காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியில் அப்படியே போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும். என்னடா மொத்த கடிச்சுக்கிட்டே இருக்க. ஸோ அவங்க டிஎம்கே பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்லேருந்து அவங்க அப்படியே அந்த கூட்டணியை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே ஆக்சுவலாக பார்த்தோம்னா. பட் எம்பி எலெக்ஷனில் 40-40 சிறப்பாக அடிச்சு விட்டு போனாங்க. அதனால் அந்த கூட்டணி அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் அதிமுக. ஸோ அதிமுக தான் ரொம்ப காலைக்கடமாக இருக்குது பாவம் இப்போதைக்கு. அதுக்கு மேலே இனிமேல் என்ன நடக்குதுன்னு தெரியல இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே தனியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிஜேபி உள்ள வந்துச்சு. பிஜேபி உள்ள வந்ததுக்கப்புறமா எல்லாருமே அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னா, அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னா டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் அவங்க எல்லாத்தையுமே உள்ள ஒன்றா வச்சு அதிமுக எல்லா டீமுமே மொத்தமாக இருக்குது தான் ஒருங்கிணைந்த அதிமுக. அதை கொண்டு வரதுக்கு தான் எல்லோரும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது இந்த எலெக்ஷனில் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. இப்போதைக்கு வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா தான். ஏன்னா அது முன்னெடுத்த செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கி அவர் போய் தாவகையில் சேர்ந்துட்டாப்புல. ஸோ அப்போ ஏடிஎம்கேல இப்போதைக்கு பெரிய கட்சின்னா பிஜேபியும் ஏடிஎம்கே மட்டும்தான் ஒன்றா இருக்குது. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது இனிமேல் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம அண்ணன் சீமானே வழக்கம் போல் பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, நேற்று விஜய் பூராத்தையும் போட்டு பொழுதுட்டு இருக்கப்பல ஒரு பக்கமாக வச்சு தனிச்சு போட்டி அப்படின்னு சொல்லி வேட்பாளர்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அதனால் அவர் தனிச்சு தான் போகிறாப்புல. அவரோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. நம்ம தனியாக நிற்கணும், தனியாக போகணும், தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து போகணும் அப்படின்ட்டு அவர் போயிட்டுருக்காப்புல. அதுக்கப்புறமா டிவிகே விஜய். ஸோ எம்பி எலெக்ஷன்லேயே கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த எம்பி எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தாப்புல தலைவன். சரி கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரூரில் நடந்த அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்களே. அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு செட்பேக் ஆச்சு. அதுக்கப்புறமா செங்கோட்டையன் போய் இப்போ ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்காப்புல. ப்ளஸ் இன்னும் ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இபிஎஸ் யாரையுமே சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காப்புல. டிடி ஓபிஎஸ் கூட்டணி, இபிஎஸ் கூட்டணியில் போகிறதுக்கு நான் தூக்கிலோட தொங்கிறேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாப்புல. அதனால் எடப்பாடி தலைமையில் இருக்க கூட்டணியில் டிடிவி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வேளை டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் செங்கோட்டையன் மூலயமா டிவிகேல சேர்ந்தாங்கன்னா ஸோ அது ஏடிஎம்கேக்கு தான் பெரிய ஆப்பாக இருக்குமே தவிர டிஎம்கே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஓட்டு ரொம்ப ஸ்ப்ளிட் ஆகும். அதனால் அவங்க கொஞ்சம் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கடையில் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் கொடூரமாக போயிட்டுருக்கு அப்படின்ற நினைக்கிற மக்கள் அண்ணன் சீமான் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். இது இன்னைக்கு நிலைமைக்கு தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்ற என்னோட புரிதல். இதுக்கப்புறம் இது எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதெல்லாம் உனக்கு தேவையாடான்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பண்ணாதீங்க, பேசாமல் போயிட்டு வந்துடுங்க. ஓகேவா? சரி, நம்ம வேலை பார்ப்போம். ரொம்ப பேசினோம்னா ரொம்ப லேட் ஆகுது. முடிச்சுட்டு பேசுகிறேன். டோட்டலாக இப்போ நம்ம 100 முடி அறுத்துருக்கோம். இன்னும் காலையில் ஒரு 100 முடி அறுக்க வேண்டியது இருக்குது.
இப்போதைக்கு அடுத்த அளவுக்கு வந்து நம்ம அதை ஃபுல்லாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி தெளித்து வச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். அங்கே தண்ணி மாய்ச்சல் வேலை இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறவங்கள பாய். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.